இன்னைக்கு ரவை வச்சு எப்படி இனிப்பு அப்பம் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த அப்பம் செம்ம சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் 1 கப் ரவைக்கு 1 கப் சுடு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/4 கப் சுடு தண்ணியை மேலால விட்டுட்டு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். 1 கப் வெல்லத்தை நல்லா டைட்டா பிரஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். 1 கப் வெல்லத்துக்கு 1 கப் சுடு தண்ணி விட்டுட்டு 3 நிமிஷத்துக்கு மைக்ரோவேவ் பண்ணிக்கோங்க. 15 நிமிஷம் கழிச்சு 1/2 கப் தேங்காய், 4 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெள்ளை தண்ணியை வடிகட்டி இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இது நல்ல 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ண போறோம். மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பேக்கிங் சோடா போடாமையே நல்ல சாஃப்டா வரும். ஒரு மிக்ஸி ஜார்ல இதை மாத்திட்டு அரைச்சுக்கோங்க. மாவுல ரவை தேங்காய் எதுவுமே திப்பி திப்பியா இல்லாம நல்ல சேர்ந்தாப்புல மாவு அரைச்சுக்கோங்க. 30 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பனியார கல்லுல நெய் ஊத்திட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல ஆன் பண்ணிட்டு நெய்யை சூடாக்கிக்கோங்க. ஒரு குழியிலையும் மாவு ஆட் பண்ணிட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா குக் ஆனோடனே திருப்பிட்டு இன்னொரு பக்கம் குக் பண்ணிக்கோங்க. 2 பக்கம் நல்லா குக் ஆனோடனே எடுத்தீங்கன்னா செம டேஸ்டியான ரவை இனிப்பு அப்பம் ரெடி.